ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்ம வேதத்தை படிக்கும்போது முன்னே வருகிற இந்த ஆகையால், ஏனென்றால், இப்படி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் நீக்கிவிட்டு அந்த வசனத்தை படிக்கிறோம். ஆனா அந்த ஆகையால் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்க ஆண்டவர் ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டுன்னு சொன்னார்னா அதுக்கு கொஞ்சம் முன்னால உள்ளதை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்கிறார். யாரை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர் சொல்லுகிறார்? உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, தேவனுடைய வரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை நாம் பெரிய காரியமாக எண்ணுகிறோம். அது பெரிய காரியம்தான், அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான். ஆண்டவர் இயேசு கேட்டார், நீ எழுந்து நட என்று சொல்வதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது எளிதுன்னு கேட்டார். ரெண்டுமே எளிது கிடையாது. ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல், தேவனுடைய துணை இல்லாமல் செய்ய முடியாத ஒன்று. ஆனா நம்ம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நம் மூலம், நம்முடைய ஜபத்தின் மூலம், நம்முடைய ஆலோசனையின் மூலம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டா அதை பெரிய காரியமாய் நினைத்து நாம் பெரியவர்களாய் தேவன் மாற்றிவிட்டார் நம்மை என்று நினைக்கிறோம். ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்ம பெரியவர்களாய் இருக்கணும்னா, ஏன் தேவனால் அறியப்பட்டவர்களாய், ஆண்டவர் இங்க சொல்கிற நான் உங்களை அறியேன்கிறார். அப்படி தேவனால் அறியப்பட்டவர்களாய் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில எது நிறைவேறணும்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில செயல்படணும். அதற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். ஆண்டவர் எத்தனை கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். நம்ம வாக்குத்தத்தத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அதை செய்யும் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எத்தனை கட்டளைகளை எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த கட்டளையின்படி நடக்க எனக்கு பலன் தாருன்னு ஜெபிக்கிறீங்களா? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. பாருங்க, சில நேரத்துல அவன் சொல்லி நான் ஏன் கேட்கணும், அவ சொல்லி நான் ஏன் கேட்கணும்? அதுக்கு என்ன, நான்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சிலர்கிட்ட போட்டி போடுறோம். எங்க ஆண்டவர் சொல்றாரு, அதுல தான் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணா 2 மைல் தூரம் போ. சிலர் ஒருவேளை உங்க மேல தங்களுடைய அதிகாரத்தை தவறாகவே, அதிகபட்சமாகவே காட்டலாம். நீங்க அதற்கும் இணங்கணும், இணங்குதலை கற்றுக்கொள்ளணுங்கிறார். இன்னமும் என்ன சொல்றாரு பாருங்க, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டுவிடு. சிலர் உங்களுடைய இடத்தை உங்களுக்கு கொடுக்காம அந்த இடத்தை அவங்க ஆக்கிரமிக்க நினைப்பாங்க. ஏன் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை, குடும்பத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை, கல்வியில பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை, வேலை வாய்ப்புல பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல உங்களுக்கு போட்டியாக வந்து நின்று, உங்ககிட்ட வந்து நின்று அவர்கள் போரிட்டு உங்க அங்கேயே எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு வஸ்திரத்தையும் கொடுத்துரு, அவனுக்கு வஸ்திரத்தையும் கொடுத்துரு, விட்டு கொடுத்து விடு, பொறுத்துக்கொள். அவன் உன்னை பின்னே தள்ளுவதற்கு முன்னே நீ பின்னே வந்து விடு. இது தாழ்மை. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இவர்கள் தங்களை தாங்களே உயர்த்துகிறார்கள்.
என்ன ஆகும்? தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். உயர்த்துகிறது மனுஷன், அவனை தாழ்த்துகிறது தேவன். ஆனா ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தினா உயர்த்துகிறது தேவனாகி விடுவார். இதையே நம்மால புரிந்து கொள்ள முடியல. ஒப்பு கொடுங்களேன். ஆகையால் என்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசுகிறேன். ஆகையால் நாங்கள் கீழ்ப்படிந்து இணங்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.